ராவணன் வெட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அதாவது கோவில், ராவணன் கோவில். அங்கே போனோம். அதுக்கப்புறம் ஒரு 7 கிணறோ 8 கிணறோ இருக்குது அப்படின்னாங்க. ஒரு கிணத்துல குளிர்ந்த நீர் வருமா, இன்னொரு கிணத்துல வெந்நீர் வருமா, அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த முட்டை பாருங்கள், இது கொஞ்சம் சைஸ் வந்து சின்னமாக இருக்கா, அதனால இந்த முட்டை 33 ரூபா. இந்த முட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கா, அதனால 36 ரூபா. வெறும் 3 ரூபா தானே வித்தியாசம் அதிகம். இது என்ன முட்டை? இது ப்ரௌன் முட்டை. இது நாங்கள் நேபாளெலாம் பார்த்துருக்கோம். இது அவிச்சதா? அதாவது ராவணா. உங்களோட இந்தியாவிலேருந்து வந்தவன் தான் ராவணா. ஆமாம், தெரியும் தானே? தெரியும், தானே? படிச்சிருக்கோம். இந்தியாவிலேருந்து வந்த ராவணா இந்தியா பிரச்சனை இலங்கை வந்து பிடிச்சவன். அந்த காலத்து எங்களுக்கு தெரிஞ்ச காலம் இல்லை, அது 1000மோ 5000 10,000 முதல் தெரியாது. வரலாறு சொல்லுது. அந்த ராவணா வந்து இலங்கையை பிடிச்சி இலங்கையில இருந்து தாய் கோயில் இருந்தது கோணேஸ்வரர் கோயில். சிங்கள தமிழ் கொஞ்சம் தெரியாது, நான் சிங்கள தான். சரி தமிழ்ல தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. அதுல வம்பட்டு 3 7 அடிச்சு அவங்களோட அம்மாக்கு தண்ணி எடுத்து குளிக்க எடுத்திருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து கிளிநொச்சி வந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நான் வந்து ரூம் தேடி வந்தேன்ல, அது இந்த காளி கோவிலுக்கும் பக்கத்தில் தான். இதுதான் வந்து காளி கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பக்தர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். சும்மா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போயிடுவோம். ஏன்னா வந்துட்டோம், சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ட்ரிப்பை ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பெரிய கோவிலுங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி கோவில் இருக்குது. நீங்கள் திரிகோணமலைக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக வாங்க. பாருங்கள், வெளிநாட்டு பெண்கள்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் வந்து செல்ஃபி தான் எடுக்கிறாங்க. சாமி வந்து கும்பிட்டுட்டு வந்தாச்சு. நம்ம இந்தியாவில் சுற்றி திரிஞ்சிட்டு இருந்த நம்மளை இங்கே இலங்கை கூப்பிட்டு வந்து அந்த கோவில்லையும் சாமி கும்பிட வச்சிருச்சு சாமி. ஏன்னா நம்ம அங்கே நல்லூர்லேயும் அதே தான். அண்ணா யாரும் கூப்பிடுறாங்க, வாங்க பார்த்துட்டு போவோம். புரியல? இல்லை ஆட்டோ கிடையாது. நம்ம அம்மாச்சி உணவகத்தை விசாரிச்சுட்டு போகும்போது அண்ணன் வந்தாங்க. அண்ணன்ட்ட பேச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அண்ணன் வந்து இந்தியா தானா. ஆனால் பூர்வீகம் இந்தியாவான், கடைசியில் இங்கே வந்து இலங்கையில் இருக்காங்களாம். இதில் என்ன ஊர் தெரியுமா ஒரு ட்விஸ்ட்டு? இவங்களும் எங்கள் ஊர் தான். அது நீங்கள் வந்து எங்கே ஒரத்தநாடு? நாங்கள் சத்திரவாங்க. ஆமாம், நீங்கள் ஒரத்தநாடு, நான் வந்து பட்டுக்கோட்டைக்கும் ஒரத்தநாடுக்கும் சும்மா ஒரு 12-13 கிலோமீட்டர். நம்ம அப்பா அண்ணாலாம் போயிருக்காங்க. அப்படியா? போயிட்டு அந்த வேளாங்கண்ணில் காணிலாம். ஆமாம், வேளாங்கண்ணி அங்கே காணிலாம் எடுத்து போட்டுருக்காங்க. அப்பா இறந்துட்டாரு, அண்ணா பிள்ளார் கனடாவுக்கு. இப்போ உங்கள் காணி அங்கே இருக்கிறது எந்த இடத்துலன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாதா? விலைக்கு வாங்கி மட்டும் பூர்வீகம் அங்கே தான். சரி கைஸ், நம்ம பாட்டிட்டு ஊர் அது. அம்மாடா அம்மா. அதே மாதிரி வெயில் ரொம்ப ஓவர் அடிக்குது, அதனால தான் அண்ணன் வந்து கொடை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஓகே, நாளைக்கு சந்திப்போம். சரி, இப்போ வாங்க அம்மா உணவகத்துக்கு நம்ம போகலாம். அம்மா உணவகம் அப்படிங்கிறேன், எனக்கு அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லி பழக்கமாகுது. ஏன்னா தமிழ்நாட்டில் அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ அங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இது வந்து அம்மாச்சி உணவகம்ல. ஸோ கைஸ், இப்படியே நேராக போயிட்டு இந்த அப்படியே கட் அடித்தோம் அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டரில் இப்போ வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் கடவுள் நமக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுக்குறாரு. எனக்கு ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் டெலீட் ஆனது தான் என் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அது இப்படி போச்சு அப்படின்னு. இருந்தாலும் மறுபடியும் நான் அங்கே போவேன். கிளிநொச்சிக்கு போகும்போது கிளிநொச்சியில் உள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அங்கே கல், நம்ம தமிழ்நாட்டில் கல் இறக்கிறதுக்கு தடை இல்லை, ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வந்து ஏகப்பட்ட பனைமரங்கள் இருக்குது. அதே மாதிரி கிளிநொச்சிலையும் ஏகப்பட்ட பனைமரங்கள் இருக்குது. ஸோ அங்கே போனோம் அப்படின்னா அந்த கல் இறக்குவாங்கள்ல, அதெல்லாம் காமிக்கலாம். ப்ளஸ் வந்து கல் குடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம். ஸோ நான் ரிட்டன் இங்கேருந்து போவேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கே தெரியுமா போனோம்? ராவணன் வெட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அதாவது கோவில், ராவணன் கோவில். அங்கே போனோம். அதுக்கப்புறம் ஒரு 7 கிணறோ 8 கிணறோ இருக்குது அப்படின்னாங்க. ஒரு கிணத்துல குளிர்ந்த நீர் வருமா, இன்னொரு கிணத்துல வெந்நீர் வருமா, அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அங்கே தான் நேராக வந்து போனோம். கொஞ்சம் வெயில் சாஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் வந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும். யூடியூப் சேனலு தமிழ் டூரிசம். தமிழ் டூரிசம் பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே, நம்ம தமிழில் பேசுகிறதுனால நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு போயிட்டுருக்காங்க. வரும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்னை பார்த்துட்டு முடியாதுட்டாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஒருத்தர் நான் வ்ளாக் பண்ணுறதை பார்த்துட்டு பஸ்ஸுலேருந்து கை காட்டி பஸ்லேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்லி இல்லை போங்க அப்படின்னு. பஸ் ஸ்டாப்பில் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நாங்கள் உங்கள் வீடியோ பார்ப்பேன் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே பக்குன்னு இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. என்னடா அது இவ்வளோ பேர் இலங்கையில் நம்மளோட வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு. ஹாய். ஸோ இங்கே வந்து ஸ்கூல் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சிங்களி ஸ்கூல்னு நினைக்கிறேன். மேலே வந்து ஃபுல்லாக சிங்கள லாங்குவேஜில் தான் எழுதியிருக்கு. இங்கே முதல்ல நான் சொன்னேன்ல, இங்கே சிங்கள மக்கள் வந்து அதிகம் அப்படின்னு. காலையிலே வரணுமா?
சரி சரி. இல்லை நான் அங்கே வவுனியா கிளிநொச்சியிலலாம் அங்கே சாப்பிட்ட அம்மாச்சி உணவகம்னு, இது பேர் வந்து வேறு மாதிரி போட்டிருக்கா, அதனால் எனக்கு சரியாக கண்டுபிடிச்சி வர முடியல. ஸோ கைஸ் இங்கே வந்து சாப்பாடு வந்து கொஞ்சமாக இருந்தது, அதாவது வடை இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தோசை இதெல்லாம் 1-2 இப்படி இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு நான் அப்படியே வந்து கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்கேன். அந்த 7 கிணறு இருக்குல்லங்க, அதுக்கு வந்து நம்ம பஸ்ஸில் ஏறி இங்கே தான் போகணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கான இடம் வந்து கன்னியா அப்படிங்கிறாங்க. கன்னியா நம்ம வந்து மறந்துட்டு கென்னியா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வேறு இடத்துல இறக்கி விட்ருவாங்களா. ஏன்னா கென்னியா அப்படின்னு இந்த இலங்கையில் ஒரு இடம் இருக்கான், அதனால் கரெக்டாக வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சிகப்பு கலர் பஸ்ஸு போகும் அப்படின்னாங்க. ஒன்று கொழும்பு போகிற பஸ்ஸும் அது வழியாக போய் தான் போகுமா, வவுனியா போகிற பஸ்ஸும் அது வழியாக போய் தான் போகுமா. தயிர் அதில் பானியா, தென்னம்பானி. தென்னம்பானியா? பானினா தண்ணியா? இல்லை இது என்ன சொல்கிறது, இது தேன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பாவா? சக்கரை பாகு. சக்கரை பாகுல அந்த தென்னை மரத்தில் இருக்க, தென்னை மரத்தில் இருக்க பாகா. ஓகே. இதில் வந்து தயிர் இருக்குது, தயிர் ப்ளஸ் வந்து பாகு இருக்குது. இப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடவும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. சரி ஒரு வெயிலுக்கு. ஸோ ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பராக இருந்தது. இதோட விலை வந்து 150 ரூபா சொன்னாங்க. 150 ரூபா தானே? இதில் தயிர் இருக்குது, நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா? இதுதானே இது? நான் ஒரு காமிக்கலாமா அதை? ஸோ இங்கே பாருங்கள், இந்த பனை மரத்துலேருந்து எடுக்கிறது. இதோட பனை மரத்தோட உபயோகத்தன்மையை பார்த்துக்குங்க, இந்த எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இது பனை மரம் இல்லை, தேங்காய் பானியா? அது தேங்காய் எண்ணெய் எழுதியிருக்கு. இங்கே பாருங்கள், நம்மளாம் இதெல்லாம் எடுக்க மாட்டோம், தேங்காயிலேருந்து இதை எடுக்கிறாங்க பாருங்கள். இதில் எழுதியிருக்கு பாருங்கள், தேங்காய் பானி அப்படின்னு. அதனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு. ஆனால் இதில் நீங்கள் சக்கரை சேர்ப்பீங்களா இல்லை ஒரிஜினல் இது இப்படி தான் இருக்குமா? ஒரிஜினலா? எப்படி இவ்வளோ இனிக்குது இது பாகு மாதிரி? சரி கைஸ், அப்படியே இந்த வாகனம் இருக்குல்ல, இதில் தான் நம்ம அந்த கன்னியா வரையும் போகிறோம். அண்ணன் நம்மளை ஏற்றிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. இந்த பின்னாடி சீட்டில் வந்து இடம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான். ஸோ அண்ணா உட்காந்துக்கலாமா? ஓகே. இதில் வந்து லோடு இருக்குங்க, லோடு ஏற்றிட்டு போகிறாங்க, அவங்க கூட தான் நம்ம போகிறோம். இப்போ கைஸ் நம்ம நேற்று வரும்போது அதை ரோடை பார்த்துட்டு தான் வந்தோம். கிண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கன்னியா ரோடு அப்படின்னு போட்டிருந்தது. இப்படியே போயிட்டு அங்கே போகணுமா? ஓகே ஓகே. என்ன கூப்பிட்டுட்டு போகிறதுக்காண்டி தான் போகிறீங்களோ? ஓ ரொம்ப நன்றி. ஸோ அண்ணன் வந்து நம்மளை அங்கே கன்னியா ரோட்டில் கொண்டு விட்டுறேன், 7 கிணறுகிட்ட கொண்டு விட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ கைஸ் நம்ம வந்து இந்த கிண்ணியா கிணறு அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. கிண்ணியா கிணறுல கன்னியா கிணறு மறந்துட்டான்னு சொல்கிறேன். அண்ணே ரொம்ப நன்றி, இங்கே என்னை கொண்டாந்து இறக்கி விட்டதுக்கு. சார் இதில் போனீங்கன்னா முன்னுக்கு வந்தீங்கன்னா பஸ். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. சரி வரட்டா? போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு போயிடுவோம். ஜூஸ்னால் அங்கே நான் ஆரஞ்சு ஜூஸ் சொல்லியிருக்கேன், ஆரஞ்சுனா அங்கே பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய நொங்கு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் ப்ரீவியஸ் வீடியோ போட்டோம் தெரியுமா, நொங்கு பற்றி ஏகப்பட்ட இடத்துல நொங்கு வெட்டி குடித்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். வாங்க, இங்கே ஜூஸ் வந்து 150 ரூபா சொல்கிறாங்க. அக்கா அதில் கம்மியாக ஊற்றுங்க, நான் அதிகம் குடிக்க மாட்டேன். சீனி கொஞ்சம் ரொம்ப குறைவு. போதும். ஏன்னா சீனி அதிகம் சேர்த்துக்கவே மாட்டேன். நான் இந்தியா, தமிழ்நாடு. தஞ்சாவூர் தெரியுமா? நீங்கள் தமிழா சிங்களமா? ஓ, ஏன்னா நிறைய பேர் இங்கே தமிழ் சிங்களவர்கள் வந்து தமிழ் நிறைய நல்லா பேசுகிறாங்க. ஓ நீங்கள் தமிழ் தெரியும்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே இருக்கீங்களா? ஓ இந்தியாவில் யாரு வந்து உங்களோட? நான் தனியாக தான். இப்போ வந்து சந்தை எலெக்ஷன்லையா? எலெக்ஷனில் விஜய் வந்திருக்காரு. இங்கே தனியாக வந்து தனியாக தான் வந்தேன். இங்கே பயம் ஒன்றும் இல்லை, கிடையாது. இப்போ ஓகே, நல்லா இருக்கு. அக்கா நீங்கள் உங்கள் பேர் என்னன்னு சொல்லிடுங்க. என் பேர் ஸ்ரேயானி மாலினிகா. ஸ்ரேயானி மாலினிகா. என் ஊரு மிஹிந்துபுர ட்ரிங்கோ மிஹிந்துபுர எடுத்தாமான்னு. இந்த ஊரு கிணறுக்கு அந்த காலத்துல ஆக்கள் சொல்றேன், ராவணா அவங்களோட அம்மாவுக்கு சுவமில்ல வந்து வம்பட்டில. எனக்கு சிங்கள தமிழ் கொஞ்சம் தெரியாது, நான் சிங்கள தான். சரி சரி, தமிழ்ல தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. அதுல வம்பட்டு 3-7 அடிச்சு அவங்களோட அம்மாக்கு தண்ணி எடுத்து
குளிக்க எடுத்திருக்கு. ஓ அப்படி சொல்றேன், அந்த காலத்துல இருந்து அப்படி சொல்றேன் ஆக்கள். ஓகே ஓகே. நாங்க தெரிஞ்ச காலத்துல இருந்தா அப்படித்தான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த காலத்துல உள்ள சொல்லப்பட்ட கதைகளை இப்போ நம்மள்ட்ட சொல்றாங்க. இப்போ இந்த கிணத்துல ஒரு சைடு குளிர்ந்த நீரும் ஒரு சைடு வெந்நீரும் வருமா? இப்போ வருமா? நான் அதுல கை வச்சு பார்க்கலாமா? இப்பவும் இருக்கு. ஓகே, கை வச்சு பார்ப்போம். ஒரு இந்த பக்கம் கிணறு இருக்கு, தண்ணி சுடு இல்லை. அந்த 7 கிணறு மட்டும் தான் சுடுவது. ஓ, இஞ்சால கிணறுல இருக்கு சுடு இல்லாம. அந்த கிணறுல குளிச்சு இங்க வந்து தான் சவுக்காரம் எடுத்து குளிச்சு திருப்பி அங்க போவேன். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல சவுக்காரம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்க மொழியிலையும் இப்ப தமிழ்ல அங்கேயும் சவுக்காரம் தான். இப்ப நாங்க முன்ன வீடியோல சொல்லும் போது நாங்க சோப்புன்னு சொல்லுவோம். இப்ப நிறைய பேர் சவுக்காரம் அப்படின்னு சொன்னா யாருக்குமே புரியாது. ஆனா எங்களுக்கு புரியும். எங்களுக்கு புரியும். நாங்க இப்ப நொலும்புன்னு சொல்லுவீங்களா? நுழம்புவா? கொழும்பு. இது நொலும்பு, கொசுக்கு. அது நாங்களும் அதான் சொல்லுவோம். இப்ப எங்க அம்மாயி தாத்தா எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அதை வந்து நொலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோப்புக்கு சவுக்கார கட்டி அப்படிம்பாங்க. சவுக்காரம். இந்த கடலோர பக்கத்துல உள்ள மக்களுக்கு இது தெரியும். நான் வந்து கடலோர சைடு உள்ளதான். இங்க ஊரு பட்டுக்கோட்டை. இங்க பட்டுக்கோட்டையில இருந்து இப்ப மல்லிப்பட்டினம் அதெல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மல்லிப்பட்டினம், ராமேஸ்வரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அப்படியே இந்தியாவில் அது அப்படியே கடலோர சைடு தான் வரும். முதல் இருக்கவனும் இருந்தா தான் ஆறுதல தெரிஞ்சா தான் உங்களுக்கு விளங்கு. ஓகே, எடுத்தோன்னு வந்தோன்னு அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் விளங்க. சரி சரி சரி. நீங்க எங்க முதல்ல எங்க வரீங்க? நான் என்னோட சொந்த ஊரு தஞ்சாவூர். இந்தியா, தமிழ்நாடு. ரைட். இப்ப இந்த சுடுதண்ணி கிணத்து வரலாறு கேட்க போறீங்க, அப்படித்தானே? இந்த சுடுதண்ணி கிணத்து வரலாறு சொல்லுது எப்படி என்றா, எங்கட இந்து மதத்துல, அதாவது ராவணா, உங்களோட இந்தியால இருந்து வந்தவன் தான் ராவணா. ஆமா, தெரியும் தானே? படிச்சிருக்கீங்க தானே? படிச்சிருக்கோம். இந்தியா இருந்து வந்த ராவணா இந்தியா பிரச்சனை இலங்கை வந்து பிடிச்சவன். அந்த காலத்து எங்களுக்கு தெரிஞ்ச காலம் இல்ல, அது 1000 5000 10,000 வருடம் முதல் தெரியாது. வரலாறு சொல்லுது. அந்த ராவணா வந்து இலங்கையை பிடிச்சி இலங்கையில இருந்து தாய் கோயில் இருந்தது, கோணேஸ்வர் கோயில். தாய் அந்த கோணேஸ்வரை தான் கும்பிட போற. ஆமா, அங்க கோணேஸ்வர் கோயில் கேளுக்கணும், அவசரப்படக்கூடாது. கோணேஸ்வரை கும்பிட போனா இவர் வந்து டைமுக்கு ஒரு சாப்பிடணும். யாருக்கு? ராவணா. அவன் ராட்சதன் தானே, பசி தாங்க மாட்டான். அப்ப சாப்பிட பார்த்து அந்த கோயில் கும்பிட்டுட்டு சாப்பாடுக்கு லேட் ஆகுது. இவர் பார்த்த ராவணா வீட்டு பக்கத்துல இருந்து கோயில கொண்டு வச்சுட்டு அம்மா நேரு சமைச்சருவா தானே, ரெண்டு வெட்டுறாரு வாழால போய். அதான் ராவணா வெட்டன். அங்க கொண்டு மலையில பாருங்க, கல்வெட்டு ராவணா வெட்டன் இருக்கு. நீங்க போற வழியிலேயே பாருங்க, கல்வெட்டு ராவணா வெட்டன் இருக்கு. வெட்டி தூக்கல இவருக்கு சக்தி இல்லை. இவர் அவதாரம் கிடைச்சால் தானே விளங்குது. அவதாரம் விளங்கு தானே? சிவன் கொடுத்த அவதாரம் தான் ராவணன். ராவணனுக்கு இவர் அப்படி சக்தி இவருக்கு அவ்வளவு கொடுக்க இல்லை. இவர் அவரே வட்டி எடுக்க போறோம்னா இவருக்கு இயலாது. தூக்கி மல்லு கட்டினா இவர் இயலாது. அது அப்படியே கீழே இறங்கிட்டு இறங்கணும்னு இவர் இஞ்ச மல்லு கட்டாக்கி இஞ்ச அம்மா செத்துட்டா வீட்டு. இவருக்கு பிகலமண்டா விளங்குது அப்படின்னா இவருக்கு நியூஸ் போகுது, அம்மா இப்படி செத்துட்டா, நீ என்ன கட்ட மல்லு கட்டுறான்னு. இவட ஓடி வாரார் வீட்டை. ஓடி வந்து பார்த்தார், தாய் செத்துட்டா வீட்டை. இவருக்கு என்னன்னு சொன்னா, தாய் இந்த அடக்கம் செய்து பண்ணி ஆணுவ கிரிஜை செய்வன கூட இருக்கா இது. அப்போ 7 கன்னிகள் ஆண்டு தான் இந்த கன்னியா. 7 கன்னிகள் ஆண்ட இடம் தான் கன்னியாவாம். அப்ப இந்த தேடி வந்திருக்கு இந்த அம்பாலா குத்தி இருக்காரு. இது வந்து கெந்தகமுள்ள பூமி தேடி தான் வந்திருக்கு. கெந்தகம்ண்டா நல்ல சூடுள்ள பூமி. கெந்தகமுள்ள பூமியை வந்து 7 இடத்துல குத்தி பார்த்துக்காரு. தண்ணி நுரைச்சி வந்திருக்கு. அள்ளி பார்த்துக்க சுடு தண்ணி. ரைட். இதுதான் தாக்கி கிரிச்சை செய்யணும். ரெண்டு வந்து 7 குத்தி அந்த தண்ணி எடுத்து அம்மாவுக்கு கிரிச்சை செய்யறேன். அம்மாடு தானே, அம்மாட இப்ப நாங்க ஆண்டு செய்வோம் தானே, அதே மாதிரி அன்றைக்கு அவர் 8க்கு செய்வோம், 9க்கு செய்வாங்கல்ல, அது 8க்கு வரும் அந்த அம்மாவுக்கு கிரிச்சை செய்யறேன். அதுதான் இந்து கட்டியல் வந்து இங்க அந்த ரெட்டிக்கு வந்து தாயாக்கள் 1 ஆண்டு 2 ஆண்டு செத்தா இந்த தண்ணியெல்லாம் கிரிச்சை செய்யறாங்க இந்துக்கள். இதுதான் இந்த ராவணாட வரலாறு உண்மை. சரி சரி, புரியுது. இப்ப விளங்குதா? இது இங்க இல்ல, லண்டன் இந்தியா இல்லாத இந்த நாட்டுல சரித்திரம் இருக்க வச்ச சரித்திரம். ராவணா இந்த இலங்கை ஆலைக்குள்ள இது நடந்த கதை. சரி, நான் இந்த வகுப்புக்கு நான் 4ஆம் ஆண்டு புத்தகத்துல படிச்சது. நான் அப்படியா? 4ஆம் ஆண்டு படிக்கல புத்தகத்துல படிச்ச கதை இது. ஞாபகம் வச்சிருக்கேன். சரி சரி சரி, ரொம்ப நன்றி இவ்வளவு தகவல் சொன்னதுக்கு. இது ராவணாட சரித்திரம் தான் இது. இன்னும் பார்க்கல, இனிமே தான் போய் பார்க்கணும். சரி சரி, ஓகே.
ஸோ கைஸ் இந்த அண்ணங்கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டோம். ரொம்பவே நிறைய தகவல்களை வந்து சொன்னாங்க. நம்ம இதை வந்து கூகுள்லேயோ இல்லை வேறு இடத்துலையோ ஹிஸ்ட்ரியில் படித்தா கூட இந்த அளவுக்கு நமக்கு வந்து தகவல்கள் வந்து கிடச்சிருக்காது. வாங்க அப்படியே போவோம். அந்த 7 கிணறு இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. உள்நாட்டவருக்கு 100 ரூபா தான் டிக்கெட்டு. அதாவது இலங்கையில் சேர்ந்தவங்களுக்கு, இந்த இலங்கையிலே இருக்கிறவங்களுக்கு 100 ரூபா, வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு 500 ரூபா டிக்கெட்டு. அதாவது நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்தோ இல்லை வேறு எதாவது நாட்டிலேருந்து வந்தீங்க அப்படின்னா 500 ரூபா டிக்கெட்டு. ஆனால் என்ன ஒரு மேட்ரு அப்படின்னா, யாராவது இங்கே இருக்காங்களா? இல்லை. ஸோ அதனால் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு வந்து 100 ரூபா தான் டிக்கெட் போட்டிருந்தாங்க. எப்படி தெரியுமா அது? ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே பேசவே இல்லை. ஸோ பேசாமல் போயிட்டு நின்றுட்டு இருந்தேனா, அதனால் 100 ரூபா நான் ஒரு இந்த இலங்கையை சேர்ந்தவங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து 100 ரூபா மட்டும்தான் போட்டுக்கிட்டாங்க. மீதி 400 ரூபா நமக்கு லாபம். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க இன்னொரு விஷயத்த காமிக்கிறேன். இது தாங்க அந்த 7 கிணறு இருக்குது. அதாவது ராவணன் வந்து இந்த வெட்டினது அப்படிங்கிறாங்க இந்த கிணத்தை. இதில் ஒவ்வொரு கிணறும் ஒவ்வொரு விதமான, அதாவது சுடு தண்ணீர் இந்த மாதிரி வருமா. ஆனால் அங்கே உங்களுக்கு இதை பற்றின விவரம் தெரியுமா? இதை பற்றின விவரம் தெரியாதா? இதில் எந்த கிணத்துல சுடு தண்ணி வரும்? ஏன்னா கை வச்சு பார்த்தா ரொம்ப சுடுமா? ஓ ஆ ஆ சரி, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஸோ கைஸ், இந்த கிணத்துல நம்ம சும்மா கையை வச்சு பார்ப்போம். இது நல்ல சூடாக இருக்குது, நல்லா பயங்கர சூடாக இருக்குது. ஆனால் சூடுனா ரொம்ப அப்படியே கொதிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மிதமான சூடு. அதில் உள்ளர காசெல்லாம் போட்டு போயிருக்காங்க பாருங்கள் இந்த கிணத்துக்குள்ளே. சரி, இது ஓகே. அப்போது இந்த கிணறுலையும் காசு போட்டிருக்காங்க. இதுவும் நல்ல சூடாக இருக்குது. உள்ளர வாளி வச்சுருக்காங்க. ஆனால் காசு உள்ளர கிடக்கிறது அப்படியே மின்னுதுங்க. எல்லாமே தமிழ் காசு, எல்லாமே வந்து சிங்கள காசு தான். தமிழ் ஆட்கள் இந்தியாவிலேருந்து வர்றவங்க யாரும் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லா சூடாக இருக்குது. எல்லாமே சூடாக தானே இருக்குது. ஒருவேளை வெயிலுக்கு சூடாக இருக்கா? வெயில் அடிக்கிறதுனால சூடாக இருக்கா இல்லை? ஓ, இதுவும் சூடாக தான் இருக்குது. வெயிலுக்கு எதுவும் சூடாக இருக்கா? ஏதாவது ஒன்று ஜில்லுன்னு இருந்ததுன்னா வித்தியாசம் தெரியும். இதுவும் சூடாக தான் இருக்குது. இதுவும் சூடாக தான் இருக்குது. இதுவும் சூடாக தான் இருக்குது. இப்போ எல்லாமே ஒரே மாதிரி தான் கேஸ் இருக்குது. ஒரு வேளை இரவு நேரத்தில் நம்ம வந்து பார்த்தா தான் அதோட வித்தியாசம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, எல்லாமே கை வச்சா ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போது இங்கே பயங்கரமாக வெயில் வேறு அடிக்கிறதுல, இந்த வெயிலில் கூட இது வந்து அப்படியே சூடாக ஆயிரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். ஓ, இதெல்லாம் நல்லா பயங்கரமாக சுடுது. இது பயங்கரமாக சுடுது. இதுதான் நல்ல சுடு தண்ணின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இரவு நேரத்தில் வந்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது நல்லா சுடுது. இதுவும் நல்லா சுடுது. அப்போ மீடியமாக இருக்கிறது இது மட்டும்தான். இது வந்து அந்தளவுக்கு சுடலை. இது சுடலை. இது வந்து சுடவே இல்லை. சுடுதுன்னா எப்படின்னா அந்த வெயிலுக்கு வேணால் அந்த வெயில் பட்டு கொஞ்சம் சூடாக தெரியுது, அவ்வளோதான். இதை பற்றின இந்த கிணத்தை பற்றின வரலாறு அந்த அண்ணன் சொன்னாங்கல்ல, எவ்வளோ ஒரு தெளிவாக சொன்னாங்க. அதை அப்படியே எடுத்து அந்த வாய்ஸை நான் இது ரிலேட்டடாக வந்து நான் போடுறேன். அவ்வளோ ஒரு தெளிவாக சொன்னாங்க. அதனால தான் அந்த கிராம மக்கள்கிட்ட நம்ம போய் பேசணும் அப்படின்னா நிறைய தகவல்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவங்கள்ட்ட போய் பேசினேன். ஸோ கேஸ் அவங்க வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா, முதல்ல கேட்டாங்க நீங்கள் வந்து இந்தியா தானே அப்படின்னாங்க. இல்லை அப்படின்னா ஜாப்னா அப்படின்னேன். ரொம்ப நோண்டி கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து போயிடுவோம். இங்கே பார்த்தீங்களா, பனைமரம் இங்கே கிட்டே இருக்கிறதுனால நிறைய இடத்துல நொங்கு வந்து வெட்டி வச்சுருக்காங்க. இங்கேயே வெட்டுறதாக்கா நீங்கள் நொங்கு? இல்லை, நிலாவளி சைடில் வெட்டி அங்கேருந்து கொண்டு வரீங்களா? ஏன் இங்கே என்னாச்சு? இங்கே சுற்றிலும் பனைமரங்கள் நிறைய இருக்குது. சைடில் தான் கணக்காக இருக்கு. கட்டு, நிலாவள்ளி, சாபாது, தள்ளி கோவில் அங்கே தான் இருந்து வெட்டி தமிழாக்கள் இங்கே கொண்டு வந்து காசுக்கு கொடுக்குறோம். ஓ, ஓகே. இந்த பாருங்கள், இங்கே கூட நொங்கு இருக்குது. இங்கே தமிழ் ஆட்கள் ஒருத்தவங்க முதல்ல கூப்பிட்டாங்க. எங்கே அந்த அண்ணா கூப்பிட்டாங்களே முதல்ல. அண்ணா வந்து தமிழ் தெரியாது, தமிழ் தெரியும், நல்ல தமிழ் தெரியும். ஆனால் வந்து தமிழர் கிடையாது, சிங்களர். ஆனால் நீங்கள் சிங்களர்னா இங்கே பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தானே? இப்போ அம்மா அப்பா எல்லாமே இங்கே பிறந்தது? அம்மா அப்பா இல்லை, இப்போ மோசம் போயிட்டு செத்து போயிட்டு. குடும்பம் அண்ணன் இல்லை, அண்ணன் செத்து போயிட்டு. நாங்கள் 6 பேர் குடும்பம். நீங்கள் தமிழ் நல்லா பேசுகிறீங்களே? தங்கச்சி 5 பேர், நான் ஒரு தம்பி இருக்கு குடும்பத்தில். நம்மள
இது வந்து மகள். மகளா? கடைசி மகள். அவனுக்கு நான் உதவி செய்யணும். இப்போ அவங்களுக்கு உதவி செய்றீங்களா நீங்கள்? சரி சரி. இல்லை நீங்கள் இப்போ தமிழ் எழுத தெரியாது, தெரியாது, படிக்க தெரியாது. தமிழ் படிக்க தெரியாதா? கதை கேளும். இல்லை படிக்கிறது அது எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஆனால் பேசுவீங்க. கதை கேட்குறது. இந்த காலத்தில் நம்ம தமிழ் கூட்டாளி நம்மளோட. தமிழ் பொடியங்கள் தான் நம்மளோட கூட்டாளி. அப்படியா? சரி சரி சரி. தமிழ் முஸ்லீம் ஜாதி வேறு ஒன்றும் இல்லை நம்மகிட்ட. முந்தைய பிரச்சனை இருந்தால் சிங்களம் தமிழும் பிரச்சனை. இப்போ இல்லை, நல்லா இப்போ எல்லாம் ஒன்றாயிட்டீங்க. எல்லாம் சொந்த ஆக்கள் மாதிரி தான் இப்போ இங்கே. கல்யாணம் அப்படிதான், இந்த ஊரில் அப்படிதான். ஓகே ஓகே. கைஸ், அந்த கிணத்தை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன். வெறும் ஒரு 500 மீட்டர் போனோம்னு வச்சுங்களேன், மெயின் ரோடு வரும். அங்கேருந்து வந்து பஸ்ஸு அந்த திரிகோணமலை சிட்டிக்கு வந்து போகுமா. ஆனால் நம்ம வந்து பஸ்ஸில் போக போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம தான் வந்து பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோமே. முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் கேட்டு பார்ப்போம். ஏதாவது பெரிய பெரிய வாகனம் வந்ததுன்னா அதில் லிஃப்ட் கொடுப்பாங்க. வெயில் அடிக்குது, இந்த சைட்லேருந்து வெயில் அடிக்குது. கேமரா அந்த சைடு திருப்பினேன் அப்படின்னா நான் டார்க்காக தெரியுறேன். அதனால தான் இப்படி வச்சு பேசிட்டு போயிட்டுருக்கேன். அப்புறம் அங்கே எங்கே தங்குறது, இன்றைக்கி எங்கே தங்குறது அப்படின்னா, பக்கத்தில் ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க, அங்கே போனால் ஃப்ரீயாக தங்கிக்கலாம் அப்படின்னாங்க. அங்கே வாங்க, நான் நிறைய டீட்டெயில் சொல்கிறேன். யாராவது இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட்டில், அதாவது ஏறத்தாழ நீங்கள் ஒரு மாதத்துக்கு வெறும் 25,000 ரூபா இந்தியன் மணியில் எடுத்துகிட்டு வந்தால் போதும். என்ன மாதிரி ட்ராவல் பண்ணணும்னா, நான் எப்படி ட்ராவல் பண்ணுறேன், லிஃப்ட் கேட்டே ட்ராவல் பண்ணுறேன், ப்ளஸ் வந்து ஃப்ரீ இடத்துல வந்து ஸ்டே பண்ணுறேன், அந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா வெறும் 20-25,000 போதும். இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து வருவாங்க, ட்ராவல் பண்ணிவிட்டு இங்கே இலங்கைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வேளை நினைப்பாங்க பட்ஜெட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் காரு இந்த மாதிரி ஹையர் பண்ணி போனீங்க அப்படின்னா, ஹோட்டலில் தங்கினீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து ரேட் அதிகமாக போகும். ஆனால் இதுவே என்ன மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். இந்த சைட்லேருந்து சன்லைட் பயங்கரமாக மூஞ்சில் அடிக்குது. அப்படியே இதையும் பாருங்கள் கைஸ், ஒரு உபயோகமான ஒரு செய்தியை சொல்கிறேன். கன்னியா வெந்நீர் ரூட்ரு அப்படின்னு போட்டிருக்குல்ல, வெறும் 1 கிலோமீட்ரு, அதில் 3 கிலோமீட்டர் எழுதியிருக்கு, அதை வந்து அடிச்சிருக்காங்க. ஆனால் 1 கிலோமீட்டர் தான் அது. கன்னியா ஹாட் வெல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மெயின் ரோட்லேருந்து நேராக நீங்கள் வந்து இப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான். நடந்து போகிற தூரம் தான். யாராவது வந்து பைக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஹையர் ரொம்ப தூரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க, கம்மியான தூரம். ஸோ இங்கேருந்து நம்ம லிஃப்ட் கேட்கலாம். இதோ அங்கே போய் நின்றுக்குவோம். கேஸ் நின்றுட்டே இருக்கேன் ரொம்ப நேரமாக, யாரும் எந்த வாகனமும் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. நம்ம அங்கே வவுனியா சைடெல்லாம் இருந்து வந்தோம்ல, அப்போ கூட நிறைய பேர் நிப்பாட்டாங்க. இங்கே யாருமே நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு வாகனம் வருது பாருங்கள், சும்மா அப்படியே கையை மறைச்சி பார்ப்போம் நிப்பாட்டுறாங்களான்னு. நிப்பாட்ட மாட்டாங்க. சரி கைஸ், வாங்க அப்படியே நடந்தே போயிட்டு இருப்போம். ஏன்னா எந்த வாகனமும் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயில் வேறு, பயங்கர வெயில். இந்த மாதிரி ரா கண்டென்ட்டு நம்ம சேனலில் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம எந்த பிளான் பண்ணியே போகிறது கிடையாது. இப்போ போனோம் அப்படின்னா இங்கே இந்த பஸ்ஸு வரும், பஸ்ஸில் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம் அப்படின்லாம் கிடையாது. இப்போ நம்ம இன்றைக்கி திருகோணமலை வந்திருக்கோம்ல, நேற்று வந்தோமா. ஸோ அடுத்து என்ன பிளான் அப்படிங்கிறதே தெரியாது. இங்கே உள்ள இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மனசு போகிற போக்கில் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இதை நான் என்னோட நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். நம்மளோட கண்டென்ட்டு முழுக்க சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போயிட்டே இருக்கும். இங்கே முழுக்க பாதி இடத்துல சிங்கள மக்கள் இருக்காங்க, பாதி இடத்துல தமிழ் மக்கள் இருக்காங்க. இப்போ ஒரு கிராமம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கள கிராமம்னா, அடுத்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கிராமம், அடுத்த கிராமம் சிங்கள கிராமம், இந்த மாதிரி தான் இடையில வந்துகிட்ருக்கு. ஆனால் இங்கே உள்ள மக்கள் தமிழும் பேசுகிறாங்க. அதாவது சிங்கள மக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தமிழும் நல்லா பேசுகிறாங்க, அவங்க சிங்கள மொழியும் பேசுகிறாங்க. அதே மாதிரி தமிழ் ஆட்கள் அவங்களும் சிங்களம் வந்து நல்லா பேசுகிறாங்க. ஏன்னா பக்கத்தில் நிறைய சிங்கள கிராமம் இருக்கிறதுனால. நான் சொன்னல பஸ் ஸ்டாப்பு, இங்கே பாருங்கள், இந்த எல்லோ லைன் இப்படியே வந்து இந்த சைடு இப்படி போயிட்டு போகுது பாருங்கள். அப்படின்னா தூரத்துலேருந்து அவங்க பஸ் ஓட்டிகிட்டு வர்றவங்களுக்கு ஈஸியாக தெரியும் இந்த இடத்துல பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்னு. அப்படி அந்த போர்டை பார்த்தாலுமே தெரியும், இருந்தாலும் ஒரு நல்ல கிளியராக தெரியுது பாருங்கள். இதுதான் பஸ் ஸ்டாப். ஆனால் ஏறத்தாழ எவ்வளோ ஒரு பனை மரங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இடத்துட்ட. அதனால தான் நொங்கு வந்து ஈஸியாக கொண்டாந்து இங்கே வெட்டி கொடுக்குறாங்க. இங்கே உள்ள ஒரு நொங்கு வந்து 100 ரூபா சொல்கிறாங்க. ஜூஸ் போட்டு குடித்தா அது ஏதோ அதுக்கு தனியான விலைன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே நம்ம நாட்டு காசுக்கு அதை கணக்கு பண்ணும்போது ஒரு 30 ரூபா இந்த மாதிரி வரும். பயங்கரமான வெயில். வந்தேன், இங்கே வாழைப்பழம் வாங்கினேன் அண்ணங்கிட்ட. ஸோ இது இலங்கை காசுக்கு 50 ரூபா, 68 ரூபா தானே வந்துச்சு. 68 ரூபா, அண்ணா வந்து 50 ரூபா வாங்கிட்டாங்க. பரவாயில்ல, இது ஓகே தான். அப்புறம் வந்து என்ன விஷயம் அப்படின்னா பயங்கரமாக வேர்க்குது. இன்னும் தண்ணி குடிக்கல, தண்ணி குடிச்சேன்னா இதை விட பயங்கரமாக வேர்க்கும். நீங்கள் இங்கே தானா? நீங்கள் தமிழா சிங்களமா?
தமிழ் நல்லா பேசுறீங்க இங்கே இருக்கு. ஓகே ஓகே. இங்கே பாருங்க, இங்கே முட்டை கடை ஒன்று பார்த்தேன். விலைப்பட்டியல் வந்து 36 ரூபா, 38 ரூபா, இங்கே வந்து 33 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு முட்டைக்கும் வேறு வேறு விலை வந்து போட்டிருக்கு. என்ன அப்படிங்கன்னு அண்ணன்ட்ட கேட்டு பார்ப்போம். ஆனால் இது 2 முட்டைக்கும் என்ன வித்தியாசம்? கிராம்ஸ் வித்தியாசமா? ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எடை தான் வித்தியாசம். இந்த முட்டை பாருங்கள், இது கொஞ்சம் சைஸ் வந்து சின்னமாக இருக்கா, அதனால இந்த முட்டை 33 ரூபா. இந்த முட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கா, அதனால 36 ரூபா. வெறும் 3 ரூபா தானே வித்தியாசம் அதிகம். இது என்ன முட்டை இது? இது ப்ரௌன் முட்டை. இது நாங்கள் நேபாளெலாம் பார்த்துருக்கோம். இது வந்து ப்ரௌன் முட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இது லாஸ்ட்டாக நம்ம வந்து நேபாளெலாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ப்ரௌன் கலரில். இது 38. இந்த வெள்ளை முட்டை 36. இது 33. ஓகே, நான் வர்றேண்ணா. தர்பூசணி பழம் வித்துட்டு இருக்காங்க. எவ்வளோதுண்ணா 1 கிலோ? இது 100 ரூபாயா? 100 ரூபாயா? சரி, இடம் வச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. வேணுன்னா அது வாங்கிட்டு போயிட்டு கட் பண்ணி வாங்கிட்டு போவோம். கட் பண்ணுங்க. இடம் வச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம வெயிலே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி எவ்வளோ வருது? 1 எவ்வளோ வருது? 120. வெயிலே சுற்றிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி வாட்டர் ஐட்டம் ஏதாவது குடித்தோம்னு வச்சுங்களேன், இது ஜூஸ் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக ஏதாவது குடிச்சிட்டு போயிடலாம். 120. கட் பண்ண முடியுமா? கட் பண்ணுங்க. ஸோ கேஸ் வாங்கியாச்சு இது 120 ரூபாய்க்கு. இப்போ நம்ம ரூம் ஹோட்டல் பார்க்குறதுக்கு வாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா ரூம் ஹோட்டல் ஏதாவது பார்த்துட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு 2 நாள் இங்கே இருந்துட்டு நேராக இதுக்கு அடுத்து அம்பாறை மாவட்டம் சைடு போக வேண்டியதான். ஸோ கேஸ் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணன் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அங்கேருந்து பைக்கில் வந்து, அண்ணன் உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் ஜெயராம். ஜெயராம். ஸோ அண்ணனோட பேர் வந்து ஜெயராம். இப்போ நான் சும்மா மொபைலில் வந்து ப்ளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். கேமரா தான் ஆஃப் ஆகிடுச்சு. இப்படி நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்களா? இவரோட வீடியோ தான் யாழ்ப்பாணத்துல பார்த்தேன். யாழ்ப்பாணத்தில் பார்த்ததுக்கு அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்க? இங்க பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த ஆள் ஆமா ஆமா, நிறைய பேர் அங்க அன்னைக்கு முதல்ல அங்க ஒரு ஆள் பார்த்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க இங்க இன்னொரு ஆள் என்ன பார்த்தாங்க, பார்த்துட்டு இங்க ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு அப்படின்னாங்க. சாப்பிட்டு தான் வந்தேன். சரி கேஸ், இப்போ நான் வந்து வேற இடத்துக்கு ரூம் பார்க்க போயிட்டு இருக்கேன். மறுபடியும் நான் vlog வந்து கண்டினியூ பண்றேன். ஸோ கேஸ், இன்னைக்கு நைட்டு மட்டும் தான் இங்கே தங்க போகிறோம். நாளைக்கு காலைல கிளம்பி நம்ம வந்து திரிகோணமலையிலேருந்து கிளம்பி சிகிரியா சைடு போயிடுவோம். நாளைக்கு ஒரே ஒரு வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த ராவணன் வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் அந்த ராவணன் கோவில்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு ஒரே ஒரு வீடியோ எடுத்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான். இப்போ வந்து நான் குளிக்க போகிறேன். ஏன்னா பயங்கரமாக வியர்க்குது. இங்கே பாருங்கள் எப்படி வியர்க்குது அப்படின்னு. ஸோ 2 ட்ரெஸ் வந்து துவைக்க வேண்டியது இருக்குது. அதை துவைச்சி இங்கே காய போட்டுட்டோம் அப்படின்னா காலைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிரும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.